இன்றைய பொருளாதார சூழலில் உடனடி பண தேவைக்காக பலரும் செய்யும் முதல் காரியம் தங்களின் நீண்டகால சேமிப்பான எல்ஐசி பாலிசிகளை ரத்து செய்வது அல்லது சரண்டர் செய்வதுதான். ஆனால் இந்த ஒரு அவசர முடிவு உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் பெரும் பகுதியை இழக்க செய்யும் என்பது உங்களுக்கு தெரியுமா? பாலிசிதாரர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட சரண்டர் செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதற்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறந்த 4 மாற்று வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாலிசி சரண்டரை ஏன் தவிர்க்க வேண்டும்? பாலிசி இடையில் நிறுத்தும் போது நீங்கள் செலுத்திய மொத்த பிரீமியத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே திரும்ப கிடைக்கும். குறிப்பாக ஆரம்ப ஆண்டுகளில் சரண்டர் செய்தால் நஷ்டம் மிக அதிகமாக இருக்கும். இரண்டாவது, காப்பீடு ரத்து. சரண்டர் செய்த அடுத்த நிமிடம் முதல் உங்கள் உயிருக்கான பாதுகாப்பு லைஃப் கவர் நின்றுவிடும். எதிர்பாராத அசம்பாவிதம் ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்திற்கு எந்த நிதி உதவியும் கிடைக்காது. வரி சலுகை பாதிப்பு. வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழ் நீங்கள் பெற்ற விலக்குகள் பாலிசியை முன்கூட்டியே முடிப்பதன் மூலம் பாதிப்புக்குள்ளாகலாம். பாலிசியை சரண்டர் செய்யாமல் பண தேவையை பூர்த்தி செய்யும் 4 வழிகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பண தேவைப்பட்டால் அல்லது பிரீமியம் கட்ட முடியவில்லை என்றால் சரண்டர் செய்யாமல் எல்ஐசி பாலிசி மீது கடன் பெறலாம். பாலிசியை ரத்து செய்வதற்கு பதிலாக அதே பாலிசி பத்திரத்தை அடமானம் வைத்து எல்ஐசியிடம் மிக குறைந்த வட்டிக்கு கடன் பெறலாம். உங்கள் பாலிசி மற்றும் காப்பீடு அப்படியே தொடரும், பண தேவையும் பூர்த்தியாகும். பெய்ட் ஆஃப் ஆப்ஷன். உங்களால் தொடர்ந்து பிரீமியம் கட்ட முடியவில்லை என்றால் பாலிசியை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை, அதை பெய்ட் ஆஃப் ஆக மாற்றலாம். இதுவரை நீங்கள் கட்டிய பணத்திற்கு தகுந்தவாறு காப்பீட்டு தொகை குறைக்கப்பட்டு பாலிசி காலம் முடியும் வரை அமலில் இருக்கும். முதிர்வு காலத்தில் அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். பாலிசியை புதுப்பித்தல். சில மாதங்கள் அல்லது வருடங்கள் பிரீமியம் கட்டவில்லை என்றாலும் அபராத வட்டியுடன் நிலுவைத் தொகையை செலுத்தி பாலிசியை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம். பழைய பாலிசியிலேயே தொடர்வதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் மற்றும் பிற சலுகைகள் பாதிக்கப்படாது. பகுதி திரும்ப பெறுதல். உங்கள் பாலிசி யூனிட் வகை சார்ந்ததாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் நிதியில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். முழு பாலிசியையும் மூடாமல் தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை முதலீட்டில் தொடரலாம். எப்போது சரண்டர் செய்யலாம் என்பதையும் பார்ப்போம். உங்கள் பாலிசியில் மிக குறைந்த லாபமே கிடைக்கிறது அல்லது அதை விட சிறந்த முதலீட்டு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் மட்டுமே சரண்டர் செய்வதை பற்றி யோசிக்க வேண்டும். மற்றபடி அவசர தேவைக்கு பாலிசி கடன் பெறுவதே புத்திசாலித்தனமான முடிவு. உங்கள் பாலிசிக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும் அல்லது அதன் தற்போதைய சரண்டர் மதிப்பு என்ன என்பதை அறிய உங்கள் முகவரிடமோ அல்லது அருகிலுள்ள எல்ஐசி கிளையிலேயோ அணுகவும்.